கடைசியா சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டுட்டு ஒரு சூப்பை கொடுத்து குடின்னு டார்ச்சர் பண்றாங்க. அம்மா சாப்பாட்டுக்கு பதில் சூப்பை குடிப்பாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாருன்னா சூப்பை குடிப்பாங்களா, ஏமா இவ்வளவு டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படின்னா நான் உன்னை டார்ச்சர் பண்றேனடா அப்படின்னு சொல்லி எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க. ஐயோ இதை பார்க்கவே கன்றாவியா இருக்கு, என்னடா பண்றது, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணையும் மூக்கையும் மூடிக்கிட்டு குடிச்சிடுறான். ஹீ மேன் கிவ் மீ த பவர் அப்படின்ற மாதிரி சைகையெல்லாம் காமிச்சிட்டு போறாங்க. பாவம் இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னத்துக்கு இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அவனால முடியல. பாவம் இந்த தாய் கேள்வி என்னத்தை கலந்து கொடுத்ததோ தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறா. ஹீரோ நேரா ஹீரோயினோட ரூம்கே போயிடுறா. ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி வேர்த்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதறி அடிச்சு கேட்கறதுக்கு வரா. அவளை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கேட்குறா, என்ன பண்றீங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு ஒன்னு. ஐயோ அப்படின்னு சொல்லி ஹீரோ தலை தெரிக்க வெளியில ஓடிடுறோம். மறுநாள் காலையில ரொம்ப பதட்டமாவே ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ அவ என்ன நினைப்பாளோன்னு. இப்பதான் ஹீரோயின் வெளியிலேயே வரா. எதுக்காக இவன் நேற்று நைட் அப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப குழப்பமா இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறான். சாரி தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத, என் தாய் கிழவிதான் எதையோ கலந்து கொடுத்துடுச்சு, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது பரவாயில்ல அப்படின்னு சொல்றா.